நல்ல பொட்டலா பார்த்துட்டு போட்டுங்க. மலை மேல கொண்டு பெரிய பொட்டலா போட்டு குளிர்ல வாட்டி கோழி கறி தான் தெரியும். முந்திரி காட்டுக்குள்ள கோழிக்கறி ரோஸ்ட் செம்மையா சமைக்கிறோம். பைகர் மரிசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டே எல்லாரும் வாங்க. வெல்கம் யூ. எத்தனை கிலோ இருக்கும் ஒண்ணு? என்னையா கையெல்லாம் ஆடுதுக்கு? ரெண்டா போடுவாங்க அப்படியே கிடக்கணுமா? தள்ளி போடு. இதுக்குள்ள குருமா வைக்கும் வேண்டியது உள்ள நம்ம அதை பார்த்தா இருக்கணும். அந்த எலும்பு கறியோட போட்டு வச்சுக்க குழம்பு. காரு பொரிக்கவே இல்லை. தண்ணி எடுக்க போயிட்டாங்க. தனியா நறுக்கும் போது அந்த கத்தியை வச்சு அப்படியே கை வச்சு முடிச்சுக்க. மேல நல்ல உள்ள எல்லாம் போட்டு ஆளுச்சு தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டு காலைல பார்த்து தண்ணி ஒரு சட்டி எல்லாம் நல்லா சேர்த்து பார்த்துக்க. தர தரன்னு போட்டு விடுங்கயா. மசாலா தடவை எடுத்து பொரிச்சு தின்னு போட்டு மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். கீரி போடு கீரி போடு. முந்திரி பூ ஈஸியா இருக்குன்னு கையில அறுத்து காய் கிடக்கான் பாரு. மாதிரி நல்லா கிட்ட நல்லா பக்கட்டும். நீங்க நினைக்கிறத விட நிறைய இருக்கு. அதனால பூண்டு லிஸ்ட்ல போடாதீங்க. வச்சோன்னா நறுக்குன்னு கைக்கு தான் வருது. எடுத்துக்கிறேன். அரைச்ச மஞ்சள் சாந்து, அரைச்ச மிளகாய் சாந்து, முனுக்குன மிளகு தூள். போதும் போதும். போடு. நாட்டு சர்க்கரை. ஒரு மணி நேரம் ஊறட்டும். நல்லா எலுமிச்சம்பழம் சாறு. லெமன் புளியும் போது முனுக்குன கல்லுப்பு. இன்னைக்கு முனுக்குற அந்த மஞ்சளை சேர்ந்து ஒட்டிக்கிறான். இந்த இதில் அவ்வளோ சேர்த்துக்க அப்படியே சேர்த்துட்டா. ஆமாத்தா செக்கில ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய். இந்த வரத்துல செக்கிட்ட வைடா. அப்படி வைடா. அப்படியே ரவுண்ட் எல்லாம் காஞ்சிட்டான் பார்த்துக்க. வந்துருச்சானு கலர் முடியும் இங்க முடியும். இதுதான் அது கண்ணுன்றது. பாரு மச்சான் போட்டா பரப்பிடுங்க. வெட்டப்படக்கூடாது. நல்லா தெரியும். வளைவுல தான் எல்லா பீஸும் தான் இருக்கு. அப்ப அதான் ஒதுக்கியா போடுறது. அவர் போயிட்டாரு.
கரெக்டா பச்சை மேல போடு. என்ன கீழே விழுந்துடக்கூடாது. என்ன குட்டி பே கரெக்ட் தானே? கடைக்கு திங்கிறதுக்கு வாங்க போறேன். யார் யாருக்கு என்னென்னு சொல்லுங்க பாப்போம்.